இருக்கீங்க? ஏதோ எக்கோ அடிக்குது. நமச்சிவாய் வாழ்க. எல்லோருக்கும் நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்கங்கய்யா. எப்படி இருக்கீங்க? ஐயா நல்லா இருக்கீங்கய்யா. நீங்க எப்படி இருக்கீங்க? சாமி நல்லா வச்சிருக்காரு. சிறப்புங்கய்யா. இன்று இறைவனுடைய பேரு கருணையினால் நமது மதுரை ஆதீனத்திற்கும் ராமலிங்க வள்ளலுக்கும் இருந்த தொடர்புகள் கடித வடிவமாக பெரும்பாலும் இருந்தன. நம்முடைய ராமலிங்க வல்ல சீடர்களாகிய சோமு செட்டியார், அவருடைய வீராசாமி நாயக்கர், அதே போல வேலு முதலியார் எல்லோருமே மதுரை ஆதீனத்தின் சீடர்கள். இப்பொழுது ரத்தின முதலியார் வீட்டிலே மாலை நேரம் அவரோடு புதுவை வேலு முதலியார், வீராசாமி நாயக்கர் இருவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பேச்சு சோமு செட்டியார் பக்கம் திரும்பியது. அப்போது ரத்தின முதலியார் சோமு செட்டியார் சாமிகள் விஷயத்தில் பற்றுதலும் சத்சமாச்சாரத்திலே மிகவும் ஈடுபாடு உடையவராக இருக்கிறார் என்றார். அதோடு சோமு செட்டியாரை பற்றிய அந்த எண்ணம் கொஞ்ச காலமாகவே வேறு விதமாகவும் இருந்தது. இப்போது என்னவோ தெரியவில்லை, அவருக்கு இதிலெல்லாம் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது என்றார். அப்பொழுது அங்கே நாயக்கர் சொன்னார், வடலூர் நம்முடைய ராமலிங்க சாமிகளும் பல வேலை நிமித்தமாக தற்பொழுது கருங்குழியில் இல்லை, கூடலூரிலே சில தினங்களாக தங்கி இருக்கிறார் என்றார்கள். அப்பொழுது ரத்தின முதலியாரை நோக்கி வேலு முதலியார், தாங்கள் கூட இங்குள்ள ஆசிரிய வேலையை விட்டுவிட்டு சுவாமிகளோடு எதற்காக சிதம்பரம் போவதாக சொன்னீர்களே என்னாயிற்று என்றார். உடனே அவர், ஆம் வேலு முதலியாரே, அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. சுவாமிகளுக்கு கடிதம் எழுதினேன். நடராஜ பெருமானை தரிசிப்பதற்காக ஓரிரு நாள் தங்களாமை ஒழிய வசிப்பதற்கு ஏற்றதாக தற்காலத்தில் சிதம்பரம் இல்லை என்று எழுதிவிட்டார் ராமலிங்கம். மேலும் நான் வயலை பார்க்க விரும்பிய பள்ளிக்கூடமும் கிரமம் இல்லாததாக தற்போது இருப்பதாக தெரிவித்து விட்டார் என்றார். ஆனாலும் சுவாமிகள் சிதம்பர பற்று உயிரினும் மேலானதாக இருக்கிறது. சிதம்பரம் கோயில் திருச்சபைகளை புதுப்பித்து நிலைபெற விளக்கம் செய்ய வேண்டும் என்ற பேரவா நம்முடைய ராமலிங்கத்து சுவாமிகளுக்கு இருப்பதாக தெரிகிறது என்று கூறினார். உடனே சிதம்பர விஷயமான பாடல்கள் நிறைய அருளி இருப்பதாக தெரிகிறது. அவற்றிலும் இதை பற்றிய எண்ணங்கள் இருக்கின்றன என்றார். உடனே இருந்த ரத்தின முதலியார், உண்மைதான் நண்பரே, சுவாமிகள் எனக்கு எழுதிய கடிதத்தில் தாம் சிதம்பர விஷயத்தில் தோத்திர மாலைகளும் சாத்திர மாலைகளுமாக சுமார் 200 மாலைகள் செய்திருப்பதாக குறிப்பிட்டார். அப்போது தங்கள் ஞானகுருவின் செயல்களில் இன்னும் சில அருளியல் செயல்களை இருக்கிறது என்பதை கூறினார். அவர் கூறியது, சுவாமிகள்
அவர் இயற்றிய பாடல்கள் தவிரவும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்திகள், மாணிக்கவாசர் ஆகிய சமயக்குறவர்களை அவர்கள் நால்வரையும் போற்றி ஆளுடை பிள்ளையார் அருள்மாலை, ஆளுடைய அரசுகள் அருள்மாலை, ஆளுடைய நம்பிகள் அருள்மாலை, ஆளுடைய அடிகள் அருள்மாலை என்று அந்த பாமாலைகளை பாடியுள்ளதாக அறிகிறோம் என்றார். இங்கு ஒரு அற்புதமான செய்தி என்னவெனில், நால்வர் பெருமக்களை சிறப்பித்து அந்த அவருடைய வரலாற்றையும் அவருடைய செய்திகளையும் சிறப்பாக அருள்மாலையாக ராமலிங்க வள்ளல் தொகுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் திருமுறைக்கு சம்பந்தம் இல்லாதவர் என்று இன்றைய திருமுறை விற்பனர்கள் ராமலிங்கர் சைவர் இல்லை என்னும் அளவிற்கு இவர்களே சைவர்கள் கிடையாது. சைவம் என்பது அன்பு சார்ந்தது. அன்பு வடிவான இறைவன், கதவற்ற சிவாலயங்கள், பால்பட்ட சிவாலயங்கள், அன்பர்கள் பிச்சை மடிப்பிச்சை எடுத்து எங்கள் ஊருக்கு அருகிலே ஒரு சிவாலயம் கட்டினார். திருவண்ணாமலை எல்லாம் சென்ற அன்பர்கள் பார்த்திருப்பார்கள். எங்கு கும்பாபிஷேகம் சென்றாலும் அவர்கள் ஆலயம் சமைப்பதற்காக மடிப்பிச்சை எடுப்பார்கள். அவர்கள் கட்டிய மடிப்பிச்சை எடுத்து கட்டிய ஆலயத்திற்கு கூட கும்பாபிஷேகம் செய்ய 1 லட்சம் முதல் 2-3 லட்சங்கள் வாங்கிய இந்த கயவர்கள் ராமலிங்க சுவாமிகளை சைவர் இல்லை என்று பகிங்கரமாக மேடையில் பேசும் அளவிற்கு இந்த சைவ திருடர்களுக்கு எப்படி எண்ணம் வந்திருக்கும் என்றால், அவர்கள் யாரும் சைவர்கள் கிடையாது. அன்பு வடிவான சைவம் அந்த சமயத்தில் இருக்கின்ற சைவ சமய குறவர்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்திகள், மாணிக்கவாசகர் ஆகிய சமயக்குறவர்கள் நால்வரையும் போற்றி என்ன நால்வர் மணிமாலை என்ற பெயரிலே ஆளுடை பிள்ளையார் அருள்மாலை, ஆளுடைய அரசுகள் அருள்மாலை, ஆளுடைய நம்பிகள் அருள்மாலை, ஆளுடைய அடிகள் அருள்மாலை என்ற 4 பாமாலைகளை நம்முடைய ராமலிங்கம் சுவாமிகள் பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, திருவளர் திரு அம்பலத்திலே அந்நாள் செப்பிய மெய்மொழி பொருள் ஆகிய உலகெல்லாம் என்பதற்கு விளக்கம் ஒன்றை நம்முடைய ராமலிங்க சுவாமிகள் எழுதியிருக்கிறார்கள். அந்த விளக்கத்தின் பெயர் உலகெல்லாம் என்னும் மெய்மொழி பொருள் விளக்கம் என்று தலைப்பிட்டிருக்கிறார் என்று அறிகிறோம் என்றார் வேலு முதலியார். எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக சாமிகளின் கருங்குழி வாசம் சாமிகள் விரும்பியது போல ஞான வாழ்க்கைக்கு உகந்ததாக ஆகிவிட்டது. தியானமும் அருட்பாக்கள் அருளுதலுமாக பொழுதும் தெய்வீகமாக கழிந்து கொண்டிருக்கிறது என்று பெருமிதப்பட்ட வேலு முதலியார். ஆக நம் சமயத்திலே மிக சிறப்பான முறையிலே இன்றைய நம் காலத்தில் செயல்படுபவர் நம்முடைய ராமலிங்க சுவாமிகள். அவரோடு நாம் வாழ்வது நாம் செய்த தவம் என்று அங்கே ரத்தின முதலியார் மற்றும் அனைவரும் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இடையிலே வீரசாமி நாயக்கரும் வேலு முதலியாரும் ரத்தின முதலியாரும் எப்படியாவது ஒரு முறை கருங்குழி சென்று நமது குருவாகிய ஞான குருவான ராமலிங்கத்தை தரிசிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து எழுந்து செல்கிறார்கள். முன்காலை சூரியனின் மென்மையான ஒளிக்கதிர்கள் நெடுங்கிளைகள் விரப்பி வானளவு வளர்ந்திருந்த 100 ஆண்டு அரச மரத்தை ஊடுருவி அங்கே நிழலடி பரப்பில் நட்சத்திர பொட்டுக்களை வைத்துக் கொண்டிருக்கின்றன. காற்றில் கிளைகள் அசைந்து சலசலக்கும் போதெல்லாம் அந்த நட்சத்திரங்கள் கிளி போல ஆடுகின்றன.
கருங்குழி களத்து மேட்டிலே இப்படி ஒரு அருமையான இயற்கை விளையாட்டு 1865 ஆண்டில் ஒரு நாள் சன்மார்க்க சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1865 ஆண்டு. அந்த ஒரு நாளிலே அரசமர நிலப்பரப்பில் அன்பர்களும் அணுக்க தொண்டர்களும் பொதுமக்களும் அமர்ந்திருக்க அதற்கு எதிரே தன் பக்கத்தில் தொழுவூர் வேலாயுத முதலியார், கல்பெட்டு ஐயா, வெங்கடரெட்டியார் பணியோடு நிற்க கருணையே வடிவம் ராமலிங்கம் அமைதியாக நின்றிருக்கிறார். அவர் முகத்தில் இன்று என்றுமில்லாத அளவு அமைதியும் ஒளியும் வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அருள்வொளி பிரகாசித்துக் கொண்டிருந்ததால் இவளுக்கு அருட்பிரகாசர் என்று சீடர்கள் முதலில் நம் சாமிகள் முகத்தில் இன்று அருட்பிரகாசம் பெறுகிறது என்று வியந்து போன அந்த நாள். அப்பொழுது ராமலிங்கம் எல்லோரையும் அருள் கொண்டு பார்க்கிறார். ஆன்மநேய அன்பர்களே, இதுகாரும் நான் கண்டறிந்த நம் பெருமானை பற்றிய சைவத்தை பற்றிய உண்மைகளை உங்களுக்கு தெரிவிக்கவே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றேன். இந்த உண்மைகளை, சைவம் சார்ந்த உண்மை பொருள்களை நடைமுறைப்படுத்துவதற்காக உங்கள் யாவரின் ஒத்துழைப்போடும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று ஒரு சங்கத்தை நிறுவி இருக்கிறேன் என்றார். இந்த ஒரு வார்த்தை தான் ராமலிங்கத்தை இதை வைத்துக் கொண்டுதான் இன்றைய போலி செய்வர்கள், சைவப்படி வாழாத கிரிமினல்ஸ், அவங்க எல்லாம் ராமலிங்க தனக்காக ஒரு சன்மார்க்க சங்கம் நிறுவி அதனுடைய தலைவராகி விட்டார் என்று இன்று வரை பிரச்சாரம் செய்கிறார்கள். நாம் சிவனையார் திருக்கூட்டம், சேக்கிலார் திருக்கூட்டம் அப்படியெல்லாம் வைத்துக் கொண்டு எவ்வளவோ சேவைகள் செய்கிறோம். அவ்வழியிலே சைவத்திற்கும் சிவாலயங்களுக்கும் சைவ நன்னெறியை கொண்டு செல்லவும் எந்த ஒரு அடிதடி போக்குவரத்து இல்லாமல் அன்பு நெறியில் கொண்டு செல்வதற்காக நம்முடைய ராமலிங்க சுவாமிகள் சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நிறுவுகிறார். ஆனால் இன்று இந்த சங்கத்தை சேர்ந்தவர்களே அது ஏதோ ஒரு தனிப்பிரிவு போலவும் சைவம் சாராது போலவும் பைத்தியக்காரர் போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். மிக வருத்தமான ஒரு செய்தி. சுவாமிகள் சொன்னதை கேட்டு அனைவரும் மகிழ்ச்சி ஆரம்பித்தார்கள். அப்பொழுது வேலாயுத முதலியார் அடக்கத்தோடு, சுவாமி, இங்கே படித்தவர்களும் இருக்கிறார்கள், பாமர்களும் இருக்கிறார்கள். ஆகவே சங்கத்தை பற்றிய விளக்கத்தை எல்லோருக்கும் புரியும்படி விரிவாக செய்தள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். நம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, இந்த வேலாயுத முதலியார் கேட்ட கேள்வி என்னவெனில், ராமலிங்கர் சைவரா இல்லையா? இவர் எந்த சமரச சன்மார்க்கம் என்றால் அது என்ன? அதோட உண்மைத்தன்மை என்ன? இது யாருக்கும் தெரியாது. சோறு போடுறது மட்டும்தான் தெரியும். வள்ளலார் சோறு போட சொன்னார், அதை பொறுப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்கே நம்முடைய ராமலிங்கம் சமரச சன்மார்க்க சத்திய சங்க உறுப்பினர்களுக்கு இந்த சங்கத்தை பற்றி விளக்குகிறார். ராமலிங்கம் அன்பர்களை அன்போடு நோக்கி, நல்லது பெரும்புள்ளவரே, அங்கனே செய்வேன். நமது முன்னோர்கள் இறைவனை அடைய நமக்கு 4 மார்க்கங்களை வகுத்து கொடுத்தார்கள். இறைவனுக்கு அடிமையாதல் தாச மார்க்கம், மகனாதல் சத்புத்திர மார்க்கம், நண்பனாதல் சகமார்க்கம், இறைவனே தானாதல் சன்மார்க்கம். இதிலே தாசமார்க்கம் என்பது நாவுக்கரசருடைய வரலாறாகவும், சத்புத்திர மார்க்கம் என்பது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானின் வரலாறாகவும், நண்பனாதல் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வரலாறாகவும், இறைவனே தானாதல் நம்முடைய மணிவாசகருடைய வாழ்வாகவும் வரலாறாகவும் இருக்கிறது. இது பழமையை தொட்டு வழங்கி வரும் பொருள்.
என்று கூறுகிறார். கூறியவரிடம் கல்பட்டு ஐயா உடனே, சாமி, மார்க்கங்களில் தங்களின் விளக்கம் என்ன, சொல்லியறல வேண்டும் என்கிறார். கல்பட்டு ஐயா, அதைத்தான் அடியேன் விளக்கப் போகிறேன், அவசரம் வேண்டாம் என்றவர், அன்பர்களே, எல்லா உயிர்களையும் தன் அடிமையாக பாவிப்பது தாசமார்க்கம். எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி என்று வருகிறது அல்லவா? அவ்வழியிலே எல்லா உயிர்களும் இறைவனுடைய அடிமைகள் என்று தெளிந்து எல்லா உயிர்களுக்கும் சேவை செய்யக்கூடியது தாசமார்க்கம். எல்லா உயிர்களையும் தன் மகனாக பாவித்தல் சற்புத்திரம். நம்முடைய ஞான சம்பந்தருடைய பதிகங்களில் எல்லா உயிர்களும் இன்புற்றுவாங்க. எல்லா உயிர்களுக்கும் பாவம் தீர, நோய் தீர, பிணி தீர என்று பதிகம் பாடுவார். ஆக எல்லா உயிர்களையும் தன் மகனாக பாவித்து எல்லா உயிர்களுக்கும் உதவுதல் சற்புத்திரமார்க்கம். எல்லா உயிர்களையும் தன் நண்பனாக பாவித்து இறைவன் எவ்வாறு எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சமற்ற அன்பு காட்டுகிறாரோ, அதுபோல இறைவன் எவ்வாறு சுந்தரமூர்த்தி நாயனாரை தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டு அவர் பிழையெல்லாம் கூட தண்டித்தாலும் கண்டித்தாலும் பொறுத்து ஆண்டாரோ, அவ்வழியிலே எல்லா உயிர்களையும் தன் நண்பனாக பாவித்தல் சகமார்க்கம். எல்லா உயிர்களையும் தன்னை போல் பாவித்தல் சன்மார்க்கம். எல்லா உயிர்களையும் எனக்கு பசித்தால் எவ்வாறு உணர்வு இருக்கிறதோ அதுபோல எல்லா உயிர்களுக்கும் பசி எடுத்தால் பசிக்கும், அடிபட்டால் வலிக்கும், துன்பம் ஏற்பட்டால் அழும், இன்பம் ஏற்பட்டால் துள்ளும். ஆக இப்படி எல்லா உயிர்களையும் தன்னை போல் பாவித்தல் சன்மார்க்கம். இதுவே ஜீவ நியாயம் என்கிறார். இது நம்முடைய சைவ சமயத்திலே நாம் பேசிய 5 கடமைகளில் பிற உயிர் பேணுதல் என்பதிலே வேதங்கள் கூறிய வழியிலே நம்முடைய ராமலிங்கம் கூறுகிறார். சன்மார்க்கம் என்பது எல்லா உயிர்களையும் என்னை நான் எவ்வாறு பராமரித்து பாதுகாத்துக் கொள்கின்றேனோ அதுபோல எல்லா உயிரிடத்தும் மாறாத அன்பு காட்ட வேண்டும் என்பதே சன்மார்க்க நெறி என்றார். ஆக இதை கேட்ட அன்பர்களாக அருமையான விளக்கம் என்று மகிழ்ந்து மேலும் சொல்கிறார். சன்மார்க்கத்தின் சிறப்பை மேலும் அறிய விரும்புகிறோம் என்கிறார்கள். உடனே ராமலிங்கம், சன்மார்க்கங்கள் 4, அதாவது தாசமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், இவற்றிலே எல்லாம் தன் சார்ந்ததாக மற்ற 3 இருக்கின்றன. ஆனால் இந்த சன்மார்க்கம் எல்லாவற்றையும் சிவமாக பாவித்து எல்லா உயிர்களையும் தன் உயிராக பாவித்து எவ்வாறு இறைவன் அருள்கிறாரோ அதுபோல எல்லா உயிரிடத்தும் ஒரு தவறாத நல்ல வழியை காட்டுவதே சன்மார்க்கம். அந்த சன்மார்க்கத்தை, இறைத்தன்மையை, இறைவனை போன்ற அந்த சிவமாம் தன்மை ஒவ்வொரு ஆன்மாக்களும் பெறுவதற்கான படி இந்த சன்மார்க்கம். இதிலே மற்ற 3ம் படிநிலையிலே 1, 2, 3. 4ஆவதானது இந்த இறைவனுக்குரிய அனைத்து பண்புகளையும் பெற்று இறைவன் எவ்வாறு எல்லா உயிர்களையும் பேணுகிறாரோ அதுபோல எல்லா உயிர்களையும் பேண வேண்டும் என்கிறார் ராமலிங்கம். உடனே கொள்கை எளியதாகத்தான் இருக்கிறது சுவாமி, ஆனால் எல்லாரும் சுலபமாக எப்படி பின்பற்றி வாழ முடியும் என்று கேட்கிறார். உடனே ராமலிங்கம் சன்மார்க்க கொள்கைகளை விரிவாக பேசுகிறார். கடவுள் ஒருவரே, ஒளிவடிவான இறைவன், மாசற்ற ஜோதி, மலர்ந்த மலர்ச்சுடர், சோதியே சுடரே சூழொளி விளக்கு, ஒளிவளர் விளக்கை உழப்பிடா ஒன்றே என்றெல்லாம் நம்முடைய திருமுறைகள் இறைவன் ஒளிவடிவானவன் என்று பேசுகிறார். எல்லா படைப்புகளுக்கும் எல்லோருக்கும் தலைவராக தேவராஜன் திருப்பெயராக உடையவராக பெருமான் இருப்பதால் கடவுள் ஒருவர் மட்டுமே.
ஒருவராகிய கடவுளை உண்மை என்பால் பல்வேறு தனக்கு பிடித்த வடிவங்களிலே பலரும் வழிபடுகிறார். ஒளி வடிவில், அதாவது ஜோதி வடிவில் நாம் வழிபடுவது நமக்கே தெரியாத ஒரு உண்மை. நமச்சிவாய வாழ்க ஐயா. எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே தீபாராதனை அந்த ஜோதி காட்டப்படும் பொழுதே நாம் எல்லோரும் வணங்குகிறோம். ஆக ஜோதி வழிபாடே எல்லா இடங்களிலும் முதன்மையாக இருக்கிறது. பிற மீது பழி சொல்லக்கூடாது, உயிர் பலி தரக்கூடாது, உலால் உண்ணலாகாது, சாதி சமயம் முதலிய எவ்வகை வேறுபாடும் இறைவன் பார்ப்பதில்லை. நாமும் அவ்வாறு வாழ வேண்டும். எவ்வுயிரும் தம் உயிர் போல் என்னும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டின்மையை எல்லோரும் கைகொள்ள வேண்டும். ஏழைகளின் பசிதவித்தலாகிய ஜீவகாருண்யமே பேரின்ப வீட்டின் திறவுகள். இதற்கு காரணம் என்னவெனில், திருவாவடுதுறையிலே அன்பர்கள் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சென்ற பொழுது மக்கள் பசிப்பினியால் வாடிய நிலையிலே இறைவனை பாடுதல் ஒழித்து பசினைக்கு இறைவனிடம் பொருள் பெற்று பசி போக்கினார். ஆகவே இந்த பிற உயிரில் கொண்ட அந்த அந்த ஜீவன்கள் மேல் கொண்ட நம்முடைய அந்த பசி தீர்த்தலே ஒரு பேரின்ப வீட்டின் திறவுகோல். இது திறவுகோல் மட்டும்தான், இது உள்ளே அழைத்து செல்லும் வழிகளில் முக்கியமானது என்றார். அதன் பிறகு புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிக்காமல் இதை இவ்வாறு செய்ய வேண்டும், இப்படி செய்தால் நீ இப்படி வாழ்வாய், இப்படி செய்தால் நீ இப்படி இருப்பாய் பிறப்பாய் என்றெல்லாம் புராணங்கள் நாம் நிறைகுறைகளை கதைகளாகவும் புனைந்துரைகளாகவும் சொல்லி சென்றுள்ளன. ஆக இங்கே எல்லா உயிரிடத்தும் அன்போடு வாழ்தலே சன்மார்க்கம் என்று கூறிய ராமலிங்கம், அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தடை வித்திட அவரும் இதத்தே பரத்தை பற்றி மகிழ்ந்து விடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருள் பெற்றேனே என்று பாடுகிறார் ராமலிங்கம். அதாவது உள்ளத்தால் தீய எண்ணங்களையும் வஞ்சனையும் அழுக்காறு அவா வெகுளி என்பவற்றை மனதிற்குள் வைத்துக் கொண்டு புறத்திலே வெள்ளை ஆடை, திருநீரு, காசாயம், ருத்ராட்சம் போன்றவற்றை அணிந்து மக்களை ஏமாற்றி வாழுகின்ற அனைவரையும் மட்டுமன்றி எல்லோ மனிதர்களையும் இந்த வாழ்கின்ற வாழ்நாளிலே திருத்தி அவர்களை எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நேசிக்கக்கூடிய அந்த பண்பினை தந்து அவர்களை நெறிப்படுத்திட இந்த பூமியிலே அடியேனை இறைவன் வருவித்திருக்கிறார். அவர் அருளால் இதை சொல்கிறேன் என்றார். உடனே அவர், நீங்கள் எல்லாம் சேரவாரும் சிறத்தீரே என்று இந்த சன்மார்க்கத்தில் சேர அழைக்கின்றேன் என்று கூறியதோடு, மார்க்கலாம் மாற்றம் எல்லாம் ஒன்றாகும் மாநிலத்தில் வாய்மைது தூக்கமெல்லாம் நீங்கி துணிந்து உலகத்தை ஏற்றமிட்டு சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து சத்தியம் நீ சன்மார்க்கம் சேர்வீர் என்னால் என்கிறார். அதாவது இந்த உலகில் உள்ள எல்லா மார்க்கங்களிலும் ஒரே ஒரு இறைவன் பேசப்படுகிறார். அவர் வாய்மை வடிவானவர், சதா சர்வகாலமும் நம்மை கவனித்துக் கொண்டிருப்பவர். அந்த இறைவனை நாம் அடைய முடியாது என்ற ஏக்கத்தை கைவிட்டு இந்த சன்மார்க்க நெறியில் நின்று எல்லா உயிர்களையும் தமிழ் பேணி நீங்கள் வாழ்வீர்களானால் இது நன்மார்க்கமாக இருந்து இறைவனுடைய திருவடியை சேர்த்தும் என்று பேசுகிறார் நம்முடைய ராமலிங்கம். அவ்வாறு அவர் பேசி அருளியதும் அங்கே அனைவரும் சன்மார்க்கம் சார்ந்தனர். சன்மார்க்கம் என்பது தனி வழி கிடையாது.
எல்லா உயிர் சைவத்தினுடைய 5 கடமைகளை நாம் செய்வதே சன்மார்க்கத்தின் முக்கிய நோக்கம். அதிலும் குறிப்பாக பிற உயிர் பேணுதல் என்ற 4வது கடமையை நம்முடைய வள்ளல் பெருமான் வலியுறுத்தி பேசு என்ன ஆகிய இங்கே இவரை விட சைவர் எவரும் இல்லை என்பதே துணிந்த துணிவு. ஆனால் இன்றைய போலிகள் சிவாலய கும்பாபிஷேகத்தோடு கூலி பெற்றுக் கொண்டு செல்லும் கைக்கூலிகள் என்ன சக அடியார் திருவடி இறைவனுடைய திருவருளால் சக அடியார் வீட்டிலே விழாக்கள் நடந்தால் அதற்கு 50,000 60,000 டொனேஷன் வாங்கக்கூடிய ஒரு கேவலமான பிறவிகள். இறந்தவருக்கு கருமாதி செய்வதற்கு கூட என்னுடைய அத்தையார் ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய கருமாதிக்கு ஒரு உலக மகா ஞானாசிரியர் வந்து கருமாதி செய்துவிட்டு 50,000 பெற்று சென்றார். இவர்களெல்லாம் சைவராக இருக்கும் பொழுது இவர்களெல்லாம் தங்களை சைவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது ராமலிங்க பெருமானின் ஒரு மூச்சு காற்றின் ஒரு துளியை கூட இதுபோல போலிகள் அனுபவிக்க முடியாது. ஏனெனில் பிற உயிர் துன்பத்திலே பொருள் ஆதாரம் ஈட்டும் இவர்கள் எவ்வாறு சைவர்களாக இருக்க முடியும்? ஆகவே அவர்கள் நம் பெருமானை ராமலிங்கரை சைவர் இல்லை என்று பகிங்கரமாக திருப்பூர் கட்டி எல்லா இடத்துலையும் பேசுறான். ராமலிங்கரை பற்றியோ அவருடைய ஆளுடைய நால்வர் நான்மணி மாலை பற்றியோ திருவாசகத்தில் வரக்கூடிய பழைய புத்தகங்களில் இந்த திருட்டு பயல்கள் வெளியிட்ட திருவாசகத்தில் மட்டும் அது இருக்காது. மற்ற மடாதிபதிகள் எல்லாரும் வெளியிட்ட புத்தகத்திலும் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி என்று வள்ளலார் அருளிய அந்த பாடலுடன் திருவாசகத்தின் முதல் வைக்கப்பட்டது. ஆக கைலாஸ், நீங்கள் எல்லாம் இந்த போலியில் பேசுவதை பற்றி வெளியே சொல்லாதீர்கள். ஏனெனில் சைவர்களே கிடையாது, திருமுறை விற்பன்னர்கள், திருமுறை வித்து வாழ்பவர்கள். உடல் துணையாகிய மனைவி விற்பதே கேவலம் எனில் உயிர் துணையாகிய திருமுறை வித்து வாங்குறவன் எவ்வளவு கேடு கெட்ட இல்லைகளான ஒரு பெண்ணா இருப்பாரு. அவங்க குணாதிசயம் இருக்கிறது. என சபையில் இதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இவர்கள் எங்கு சென்றாலும் வள்ளலார் சைவர் இல்லை என்கிறார். சன்மார்க்கம் என்ன என்று யாருக்குமே தெரியாது. இந்த அடியேன் கொடுத்த அளவு விளக்கத்தை சன்மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கே தெரியாது. அதான் கொடுமை. சன்மார்க்கம்னா ஏதோ சோறு போடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் பேணுதல், எல்லா உயிரிடத்தும் அன்பு காட்ட இந்த சைவத்தின் 4வது பெரும் கடமையையும் 3வது பெரும் கடமையுமே தொகுத்து சன்மார்க்கம் என்று வழங்கினார். சக மனிதர்களை பேணுதல், பிற உயிர் பேணுதல், இந்த 2 கடமைகளுமே சன்மார்க்கம் என்பதை கூறி எல்லோருக்கும் பெருமானுடைய, ஏனெனில் எனக்கே இந்த சன்மார்க்கம் பற்றி நிறைய குழப்பம் இருந்தது. என்னடா சன்மார்க்கம் எப்படா இவர் தொடங்குவாரு? சன்மார்க்கத்துல என்ன இருக்கு? சோறு மட்டும்தான் போட சொன்னாரா? சன்மார்க்கம் என்பது சைவத்திற்கு புறம்பானதா? இங்க காமெடி என்ன, இந்த அருட்குருநாதர் பொருட்குருநாதர் ஞானாசிரியர்களும் சைவரின் 5 கடமையே தெரியாது. அப்ப ராமலிங்கர் சொன்னது புதுசா தானே இருக்கும் அவங்களுக்கு, இல்லையா கைலாஸ்? ஆக இங்கே இந்த சன்மார்க்கம் 1864 ஆண்டிலே நிறுவப்பட்டது என்பதை பதிவிட்டு அந்த நாள் பற்றிய தெளிவான செய்தி கிடைக்கவில்லை. அதனால அந்த ஆண்டு நிறுவப்பட்டது ராமலிங்கம் இந்த சன்மார்க்கத்தை பற்றி 1865 ஆண்டில் ஒரு நாள் வெளியிட்டார் என்பதற்கான ஆதாரம் உள்ளது. எனவே அதை மட்டுமன்றி அந்த சன்மார்க்கத்தில் முதலில் சேர்ந்தவர்கள் தொழுவூர் வேலாயுத முதலியார், கல்பட்டையாவுடைய சமாதி அங்கே வடலூரிலே இருக்கிறது, வேங்கட ரெட்டியார், இவர்களெல்லாம் தான் இந்த சன்மார்க்கத்தை சார்ந்து சாமிகளின் எண்ணப்படி இந்த அவருடைய அர்ப்பணிகளுக்கு தொடர்புடையவர்களாகவும் உடனே இருந்தவர்களாகவும் இருந்தார்கள். ஆக என் அன்பின் உறவுகளே,
நம் ஆயுள் பரியந்தம் சன்மார்க்கத்தின் கொள்கைகளை பின்பற்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற அந்த ஒரு வார்த்தையிலேயே சன்மார்க்கம் அவ்வளவுதான். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அதுல நீங்க நான் எல்லாம் சிவன் நின்றாய் போற்றினது திருமுறை. இங்கு எல்லா உயிர்களும் சிவன் என்று உணர்ந்து எனக்குள் இருப்பதை எங்கும் வியாபித்திருக்கின்ற தெளிவாக திருமுறை உண்மை உணர்ந்து எல்லா உயிர்களையும் மகிழ்விக்கு இந்த சன்மார்க்கம் எப்படி ஒரு சிவனையார் திருக்கூட்டம், சேக்கிழார் திருக்கூட்டம் என்று இன்றெல்லாம் சங்கம் தொடங்குகிறதோ அதுபோல அந்த சைவத்திற்காக சைவ நெறிகளை சாமானிய மக்களிடம் கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சன்மார்க்க சங்கம். மற்றபடி இது சைவத்தின் வேறுபட்டது அல்ல என்பதை பதிவிட்டு நிறைவு செய்கிறோம். மீண்டும் திருவள்ளுவர் நாளை தொடர்ந்து சிந்திப்போம். ஏனெனில் இன்னும் சிறிது காலங்களில் நம்முடைய ராமலிங்கம் நம்மை எல்லாம் என்று மீண்டும் சிந்திப்போம் என்ற நிலையிலே திருவடிப்பேறு சோதியே சுடரே என்று பாடியவர், அருட்பெரும் ஜோதி என்று பாடியவர் அந்நிலை அடையக்கூடிய காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வரலாறு. ஆக அதை பிறகு சிந்திப்போம். ஏனெனில் எல்லா உயிர்களும் இன்புற்று. நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று. என்றும் இன்பம் பெருமை இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளம் மூங்கிற மன்றலார் அடிய வாழ்த்துக்கள் நின்றதெங்கும் நிறைவு உலகலாம் என்று கூறி அந்த உலகலாம் என்ற ஒரு வார்த்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 பக்கங்கள் ராமலிங்க வள்ளலார் மெய்விளக்கம் அருளியிருக்கிறார். உலகலாம் என்ற ஒரு வார்த்தைக்கு இறைவன் அடியெடுத்து கொடுத்த அந்த வார்த்தைக்கு அவ்வளோ இதை கிரகித்து எழுதியவர் நம்முடைய வள்ளல் பெருமான் என்று கூறி உங்கள் கருத்துக்கள் ஏதேனும் இருப்பின் இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா நீண்ட நாள் ஆட்சி அடியேன் உங்களோடு கலந்துரையாடி. ஆகவே திருவருள் சிந்தித்து உங்கள் அனைவருக்கும் இந்த தீபாவளி திருநாள் சகல பாதுகாப்புகளையும் சகல நலன்களையும் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் விலக இறை ஒளி உண்டாகட்டும். இந்த ஐப்பசி மாதம் என்பது அந்த மழைக்காலம் தொடங்கக்கூடிய காலகட்டம், லேசாக மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வெப்பம் நீங்கி குளிர்ச்சி ஏற்படும் பொழுது பல்வேறு விஷக்கிருமிகள் பூமியிலே தோன்றும். அவற்றை அழிப்பதற்காக நம் முன்னோர்கள் இந்த பட்டாசு வெடிக்கிற பழக்கத்தை கொண்டாந்தாங்க. சில நுண்ணுயிர்கள் புகையால் இறக்கும், சில நுண்ணுயிர்கள் அந்த ஒளி வெளிச்சத்தை பார்த்து இறந்துவிடும், சில உயிர்கள் ஓசை கேட்டு அழிந்துவிடும். ஆக தீய நோய் கிருமிகளை வீழ்த்துவதற்கு விளையாட்டுத்தனமாக நம் முன்னோர்கள் அருமையாக அறிவியல் சார்ந்து கொடுத்த விழா இந்த தீபாவளி திருநாள். தயவு செய்து கர்மித்தனமாக பட்டாசு காசையை கரியாக்கணும்னு நினைக்காத, குறைந்தபட்சம் ஒரு கம்பி மத்தாப்பு, ஒரு சங்கு சக்கரம், ஒரு புஷ்வானம், இல்ல ஒரு சின்ன ஊசி பட்டாசு, அதையாவது அனைவரும் நாங்கள் சைவர்கள் இது கிருஷ்ண விழா அப்படியெல்லாம் பார்க்காம தீபாவளி மகிழ்வோடு கொண்டாட வாழ்த்துகிறோம். நமச்சிவாய வாழ்க. சுப்பிரமணியன் கைலாஸ் நமச்சிவாய வாழ்க. அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். சுப்பிரமணியன் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் நல்லா இருக்கீங்க ஐயா. ஒரு இது உங்ககிட்ட இப்போ அந்த மூவர்களும் ஒளி வளர் விளக்கே, ஜோதியே சுடரே சுடர் விளக்கே, அப்புறம் எல்லாமே பாடினாங்க. அண்ணலார் ஆண்டவரை ஜோதியாக வழிபடுங்கள்னு சொல்றாரு. அப்போ அவங்க ஒளியை பத்தி சொல்லிட்டு சிவனை வழிபடுங்கன்னு சொல்றாங்க. மாதிரிதான் அர்த்தம் வருதுங்க. அப்படிதான் சிவனே சிவபெருமானே ஒளி வடிவானவர் தானே. சரிங்க ஐயா.
அது அருள் மிகுந்த ஒளி இல்லையா? நம்மெல்லாம் அருள் இல்லாத ஒளிகள். ஆமா, அது பேரொளி. அவர் அருள் ஒளி வடிவானவர், அதனால அருளாகிய பெரிய ஒளி அப்படின்னு அருள் தெரிஞ்சு நம்மளுடைய ராமலிங்க ஐயாருடைய விளக்காது அருளாக அருள் ஜோதி, நம்ம ஜோதி வழிபடுன்னு சொல்றாங்க. அப்படிதான் இல்லையா? அதேதான். அது எல்லாருமே இப்ப நம்ம கோயில்ல போய் சாமியா கும்பிடுறீங்க, எல்லாம் கதடிச்சிட்டு இருப்பீங்க, அடுக்கு தீபாவளி காட்டுறாங்க, அது பாரு ஜோதி பாரு தீபாவளி. ஆமா, நீங்க அருட்பெரு ஜோதியை கும்பிடுறீங்களா, உள்ள இருக்கிற சிலை திருமேனியை கும்பிடுறீங்களா? ஜோதியை தான் பார்த்து நம்ம ஜோதி அவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கதான் அவரு சொன்னாரு, வேற ஒன்றும் இதை போய் இவங்க பெருசு பண்ணி விட்டுருக்காங்க தேவையில்லாம உண்டா பண்ணிட்டானுங்க. அவர் ஒளிதான் கடவுள் அப்படின்னா நடராஜால உருவமே இல்லைன்னா நடராஜன் மேல பாடி இருக்காரு. ஆளுடைய பிள்ளைகள் நால்வர் நன்மை மணிமாலை, நால்வர் மணிமாலை எல்லாம் இவர் பாடு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு இருந்த உலகெல்லாம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேப்பர் விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு இறைவன் பெற்றவர் அவர். அங்க என்னன்னே தெரியாது. இவனுங்க பெரிய புராணம் பேசவே 1000 ரூபாய் கொடுத்தாதாங்க பேசுவானுங்க. ஒரு கூட்டமே முட்டாள்தனமா சிவனடியாவின் பேர்ல இவனுங்களை நம்பிட்டு ஒரு கூட்டமே உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. அதுதான் காமெடியான விஷயம். எம்பெருமான் எவ்வளவு பெரிய நகைச்சுவை கதாசிரியர் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆசை ஓலிகுருவும் பொய்ச்சீடர் நம்ம படிப்பல்ல சிறு வயசுல ஆசாட பூஜை வரலாறு. ஆமாங்க, பொய்த்திரவியும் போலி செயலர்களும் அதெல்லாம் இந்த தலைமுறைக்கு தெரியாதுல்ல இந்த கதை. அதாவது வள்ளலார் ஒளி ஒளிதல் வழங்குறது சொல்றாங்க ஒளிய, அந்த ஒளியுடன் தீபாரதி வழங்குறது ஒண்ணுங்கிறது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்ல ஆள் இல்ல, அதான் பிரச்சனை. இப்ப நம்ம தான் சொல்றோம். எல்லா மாறி காளி ஆடு வெட்ட கோழி எல்லா இடத்துலயும் திருநீர் தானே பிரசாதமும் தராங்க. ஆமாங்க, ஆமாங்க. எல்லா இடத்துலயும் குலதெய்வத்துக்கு பெரிய அண்டிச்சு கூட என்ன பண்றாங்க, பால் பூஜை, பல பூஜை, கற்பூர பூஜை தான் பண்றாங்க அம்மாவுக்கு. ஒளி நீங்க பெருமாள் கோயிலுக்கு போனாலும் கற்பூரம் காட்டுறதுக்குள்ள அடுக்கு தீபாவளி எது காட்டுறாங்க? இது பெருமாள், இங்க ஒளி வழிபாடு வேண்டான்னு சொல்றாங்களா என்ன? அதுல தெளிவு என்னன்னாங்கயா, அது எதுக்காக தீபாவளி காட்டுறாங்கன்னா, ஒளிவடிவாக இருக்கக்கூடிய இறைவனே பொறுத்து இப்படி பல்வேறு உருவக திருமேனி, அது உருவ திருமேனி, உருவகப்படுத்தப்பட்ட திருமேனியாக வருகிறார். எங்கும் திருமேனி எங்கும் திருநட்டம், அவ்வளவுதாங்க. சரிங்க, சரிங்க, சரிங்க. இங்க என்ன தெளிவா சப்ஜெக்ட மக்கள் கிட்ட யாருமே கொண்டு போகல. சரிங்க, சரிங்க. வாரியார் சாமிகள் காலத்துக்கு பிறகு வந்தவன் பூரா இந்த சமயத்தை வச்சு பணம் மட்டும் பார்க்க நினைச்சான். ஒரு புத்திசாலி பெரிய புராணத்தை கொண்டு போய் சேர்த்துறதா சொல்லிட்டு இவன் மகா கோடீஸ்வரன் ஆகி கறி தின்னுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமைனா இன்னைக்கு எங்க அம்மா கறி எடுக்கல அப்படின்னவெல்லாம் ஞானாசிரியன் ஆகி போயிட்டான். பையன், அதாவது தவறாத சந்தானம்னு கேக்குறேன். என் பையன் என்னை போல சிவனடி நின்றால் தானே நான் ஒரு அருங்குருநாதர் ஆக முடியும். என் பையன் ஒரு முஸ்லீம் பொண்ணை கட்டிக்கிட்டு அபுதாபியில போய் திருநீர் வைக்காத இங்க திருநீர் வச்சு தலையெல்லாம் முட்டை மாட்டி திருவடிச்சு குடிச்சு தந்து போட்டு அங்க போய் திருநீர் வைக்காத இருக்கிற முட்டா பசங்கலாம் அருங்குருநாதர் ஆகி போயிட்டாங்க. முடியாங்க. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. இந்த ஏன்னா மக்கள் தேடுறாங்கயா, ஆனா தேடுறவங்க எல்லாம் இவன் மட்டும்தான் படுறான், வேற எவனும் பட மாட்டேங்க. சரிங்க, சரிங்க. ஏன்னா இவங்க போக்கஸ் பண்ண ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இவங்க தவறான முறையில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னமும். அத இவங்க பத்தி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஓ இவருதானா, ஒரு அறக்கட்டளை வச்சு இது வரைக்கும் எனக்கு தெரிந்து இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு 60-70 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருப்பாங்க. அப்பா, ஆமாங்கய்யா. சிங்கப்பூர்ல இருந்து $900 வீதம் 1000 பேர் ஒரு 3 மாசத்துக்கு அனுப்புனா எவ்வளவு ரூபாங்கய்யா? அதே போல ஒரு 100 ரூபாய் வீதம் ஒரு 3 லட்சம் பேர் அனுப்புனா எவ்வளவுங்கய்யா? 1 கோடி தான். 30 கோடி. எத்தனை ஆலயம் இன்னைக்கு புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் இந்த குரு பண்ணிக்கிட்டு இருக்கு. கேட்க பணம் கொடுக்கிற ஒருத்தனு கூட அறிவு கிடையாது. கேட்டா குரு சாபம் மறந்துட்டான். கேட்க கொள்ளுங்க, பயன்படுத்தி விட்டுருக்காங்க.
பயப்படுத்தி விட்டாங்க. நானும் வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாத்துலயும் அந்த பணம் கொடுக்குற முட்டாளுங்க திருவுண்டவே கேள்வியே கேட்க மாட்டேங்கிறான். ஏன்டா இவ்வளவு 30,000 பேரு 100 ரூபாய் அனுப்புனா இத்தனை கோடி ரூபாய் வருது, எத்தனை இடத்துல கற்றளி பண்ணீங்க, கோயில இது பண்ணீங்க, எத்தனை டோனரா திருமதி அடிச்சடிச்சு கொடுத்தா அதை கூட 100 ரூபாய்க்கு விற்கிறான், 200 ரூபாய்க்கு விற்கிறான். கேட்க நாதியே கிடையாதுங்க. கேட்கறதுக்கு யாரும் இல்ல. அது கேட்டதுக்கு அவன் தம்பி வந்து எனக்கு உன்னை போட்டு தள்ள ரொம்ப நேரம் ஆகாதுன்னு வந்து பேசலாம் கட்டி எழுதுவான். சொக்கரை கொள்ளவே கட்டி எடுத்துட்டு வந்தா நம்ம கதி என்ன ஆகுது, எவனும் வாய திறக்கிறது இல்ல. ஏன்னா இந்த கேடிகளுக்கு எல்லாம் வந்து இந்த இறைவன்கிற ஒண்ணு இருக்கு, சைவன்னா இவ்வளவு மரியாதை காட்டினது இந்த வீணா போன சொக்கர் தாங்க. இப்ப அதுதான் பிரச்சனை. ஐயா நம்ம சிவ வழிபாடுல 5ல் 2 வந்து நம்ம பின்பற்றதுக்கு ஒரு சன்மார்க்கம் சொல்லிட்டாருங்க. எல்லா மனிதர்களையும் நம்மை போல் பேணி எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் நமக்குள் இருக்கும் இதான் எல்லாவற்றும் இருக்கிறது. பாரபட்சமற்ற அன்பு காட்டுவேன் என்று சைவத்தோடைய அந்த 3-4வது கடமைகள். 3-4வது கடமைகள். இந்த ஒளி வடிவத்தை பத்தி கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்காங்களா? இங்க நிறைய சொல்லி இருக்கு. அவரு ஒத்துக்கிறாங்களா? அவரு எங்க வீட்டுல வந்து அம்மா கிட்ட எல்லாம் பேசிக்குள்ள யதார்த்தமா ஒரு நாள் சொன்னது நான் இப்ப சொன்ன சப்ஜெக்ட். சரிங்கய்யா, சரிங்க. இருக்கிறாரு அவரு. இருக்காரு வள்ளலாருக்காக அவர் நிறைய செஞ்சிருக்காங்க வடலூர் மடத்துக்கு. ஆமாங்க. கேட்டு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கா, கேள்விப்பட்டேன். ஆமாங்க. அவர் வந்து வள்ளல் பெருமானுடைய அருட்பார்களை வந்து பெரும்பாலும் எல்லா மீட்டிங்லயும் பாடுவார். சரிங்க. அதனால தெளிந்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எங்க திருடன் எப்படிங்க நல்லதை ஏத்துக்குவான்? போவாங்க. எல்லாம் ஜோக்கு சொல்லுங்க. நமச்சிவாய் வாழ். சென்னையில இருந்து வந்தேன். நல்லது, இப்போது வந்தீங்களே. சேலத்துல ஒளியரசு தீட்சை கொடுக்கறதுக்கு ஒரு கல்யாண மண்டபம் புக் பண்ணி வச்சுக்கிறாங்க ஐயா. அவங்க கொடுக்கறது தீட்சையே கிடையாது. தீட்சைனா அழித்தல்னு பேரு, சைவ தீட்சைன்னா சைவத்தை அழித்தல்னு பொருள். அதானே? தகவலுக்காக சொன்னாங்க ஐயா. தெரியுமா தெரியாதா தெரியல. இல்ல இங்க கேரிங்க பண்ற எல்லாமே தெரியும். இவங்க என்னென்ன பண்ணுவாங்க இதெல்லாம் அப் டு டேட். சாமியார் நான் ஒரு 4 வாரம் திட்டலன்னா இந்த திருட்டு பிரச்சனை எனக்கே போன் பண்ணி, ஐயா நீங்க திட்ட நாங்க வளர்றோம், ஏன் இந்த 1 வாரமா திட்டலங்கிறாங்க. உண்மைதாங்கய்யா. நானே கைலாச கண்டபடி திட்டி இருந்தா கைலாஸ் இப்ப இருக்கிறத பெரிய ஆள் ஆயிருப்பா. அப்படிங்கய்யா அப்ப திட்டுவீங்கய்யா, பெரிய ஆள் ஆகட்டும். நான் எச்சரிக்கை இப்ப யாரையும் திட்டுறது இல்ல. நம்ம திட்டுறவெல்லாம் திருடாயிரம். மக்கள் ஏமாந்து போயிடறாங்க. அப்பாவிகள் ஏமாற அறிவங்களுக்கு அறிவியா இருக்கிறாரு. அப்ப திட்டாதீங்கய்யா. அதனாலதான் யாரையும் திட்டுவதில்லை. ஐயா கிருபானந்த வாரியார் வந்து திட்டுனீங்கன்னா உங்களுக்கு பாவம் வந்துரும்னு ஒரு உபதேசம் நீங்க நேற்று போட்டிருக்கீங்கய்யா. அது எதுக்காக கைலாஸ் போட்டிருக்காப்புல, அது எதுக்குன்னா அவெல்லாம் வளர்ந்துட்டே போவான், அவன் பாவெல்லாம் முடிச்சு என்ன படுத்துதுன்னு கைலாஸ் தெரியும். ஒருவேளை பாத்தீங்க ஐயா. ஒரு சின்ன விளக்கம். இப்ப தீட்சைன்னு அழித்தல்களா ஒண்ணு அர்த்தங்க அதுக்கு கரெக்ட். அறியாமையை அறிவால் அழித்தல். அறிவாமை அறிவால் அழித்தல். ஓகே சரி. இது ஏன்னா நம்ம அருள் கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கு. நீங்க சொன்ன பிறகுதான் அழித்தல்ங்கிறது, அறியாமை அழித்தல்ங்கிறது. தீ கொண்டு தீத்தலுக்கு தீட்சைன்னு வரும். சிவ தீட்சைனா சிவம்னா அன்பு. அன்பை தீட்சாங்க. அன்பு தீட்சை என்ன இருக்கும்? அடிக்கடிதான் இருக்கும். சரிங்க. சரி. சைவ தீட்சைன்னா சைவத்தையே தீட்சிட்டாங்க. என்ன இருக்கும்? பணம் காசுன்னு உலக மாயில இவனுக்கு அலையிறது இல்லாத சேர்ந்தவன் அலைய விட்டுட்டு இருக்கான். சரிங்க. இவங்கிட்ட தீட்டு வாங்கினது என்ன இருக்கும்? தமிழ் முறை கேள்வி எல்லாம் கத்து கொடுத்து இவெல்லாம் கல்யாணம் வீட்டுக்கு போனா 1 லட்சம் ரூபாய் 50,000 வாங்குறாங்க. தியாகராஜன்ல 50,000 ரூபாய் ரேட்டு. குமாரவெல்லிங்கம் ஒரு பிளஸிங்க்கு 50,000 ரூபாய். ஏன் நடமாடும் மாணிக்க வாசகராயா? இப்போதைய மாணிக்க வாசகராயமா அவரு?
எங்க ஊர்ல இருக்கிற குருமா அடியார்கள் சொல்றாங்க. நான் நடமாட்டு பேரு வச்சவெல்லாம் பெரிய சாமி ஆக முடியுமா? கருணாநிதினு பேரு வச்சவன்லாம் கருணாநிதி மாதிரி குடும்பத்தை ஆசியாவில 4வது கோடீஸ்வரனா ஆக்கிட்டான். ஒண்ணும் கிடையாது, வச்சுக்கிட்டு போறாங்கயா இல்லைங்களா? அறியாமையே இருக்காங்களேன்றதுதான். சொல்ல ஆள் இல்ல, இவங்கதான் சொல்றாங்க. தேடரும் போய் மாட்டிக்கிறோம், அவ்வளவுதான். ஆளுநெல்லாம் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட கட்சியிலன்னா நீங்க லஞ்சம் வாங்கினாலும் என்ன பண்ணாலும் நீங்க பாதுகாப்புன்னா ஒரு கூட்டம் போய் தேர்தல் பணம் வருதுங்க. இதுல கூட போனா பெரும் பணம் கிடைக்குங்க. ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வாங்கலாம். ஒரு கும்பாபிஷேகத்துல குச்சி போட்டா 2 நாள்ல ஒரு 5,000 சம்பாதிக்கலாம். நீங்க முன்னிருந்து கும்பாபிஷேகம் பண்ணா 1,00,000 ரூபாய் தட்டிட்டு வரலாம் ஒரு 3 நாள்ல. என் நண்பர் மேனேஜர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு யாகசாலைக்கு போயிருந்தாங்க. என்ன பண்ணி கேட்டாங்க, அதனால வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அப்ப அவங்க நோக்கம் அருள்நாட்டம் கிடையாது, பொருள் நாட்டத்துக்காக இவன் பொருளுக்கு தீட்சை கொடுக்குறான், அவன் வாங்கிட்டு பொருள் சம்பாதிக்கிறான். எங்க ஞானமும் சைவமும் இவங்க கொண்டு போறாங்க. உயர்ந்த விஷயத்தை செஞ்சுட்டு மலம் தேடி கூட பொருள் மலம் தானே, பொண்ணும் பொருளும் போகமும் நாடி செல்தல் மலத்தை சித்தாந்த ரீதியா மலநாட்டம் இததான சொல்றாங்க. அதுகளை பத்தி நமக்கு என்னங்க போகுது? இந்த சுழல்ல நம்ம மாட்டாது இருந்தா சரி. நாம வாய்த்தது நமக்கு இது ஒரு பிறவி. இதை நல்லபடியா பயன்படுத்தி இந்த 5 கடமைகளை சிறப்பா செய்து போய் அவர் திருவடி சேரவை விட்டுட்டு துண்டும் தோடும் துருட்டாட்டம் ஆடி துளியடை வீழ்வதை நம்மையே ரசிக்கணும், விமர்சிக்கணும் இல்லைங்களா? சரிங்க சரிங்க சரி சரிதாங்கய்யா நான் சொல்றது. சரிதாங்க. சாமி இந்த இப்ப சின்ன இது உங்ககிட்ட ஒரு விளக்கம் கேட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்ப நீங்க சொன்னீங்க இந்த கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு போறவங்க ஏகப்பட்ட காசு வாங்கிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆமா ஆமா. இப்போ ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்ன கோவையில சூடுல எங்க தம்பி வீடு கட்டினாருங்க. அவர் இந்த பெருமாள் கோயில் ஐயரை வச்சுதான் எல்லாமே ஏற்பாடு பண்ணது. அந்த ஐயரு அந்த பூஜை பண்றது தண்ணியை போட்டுவிட்டு வராம விட்டுட்டான். அப்புறம் ஒரு ராத்திரி 11 மணி சுமாருக்கு வந்து இல்ல நான் ஒழுங்கா இருக்கிறேன், இந்த பூஜை பண்ணு அந்த பூஜை பண்ணும், நான் காலையில வந்து பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அந்த தண்ணி போட்டுட்டு வந்து இது பண்ணிட்டு அப்ப நான் உட்காந்துருந்தேங்க அங்க. இப்ப நான் என்ன பண்ணேன், இப்படி பண்றதுதான் நீ எந்த கிரகவசம் பண்ண வேண்டாம்பா, நீ தயவுசெய்து போயிடு, நானே எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நம்ம திருமுறையில் புக் இருக்கு இல்லைங்களா, அதுல நம்ம தேவார திருமுறையில் அற்புதஞ்சோதியை தான் எடுத்து படிச்சேங்க. நானே பண்ணிக்கிறேன், நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருந்த 100 பேரையும் உட்கார வச்சு நம்ம வல்லாருடைய அகவல் இருக்கு இல்லைங்களா, அதுல முக்கியமா எனக்கு தெரிஞ்ச முதல் 15 லைனும் அதுதான் முக்கியமான லைன்லாம் படிச்சுட்டு அப்புறம் ஞான சம்பந்தர் இதெல்லாம் படிச்சுட்டு விட்டுட்டு தான் இது முடிஞ்சு இதே போதுமானது, நம்ம வழிபாடு பட்டுட்டோம், இறைவனை வழிபாடு பட்டுட்டோம், ராமலிங்க அடியில் பட்டு முடிச்சுட்டேங்க. நான் அந்த தப்புங்களா நான் பண்ணது எனக்கு அந்த தைரியத்தில் நான் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஒன்றும் தப்பா தெரியலீங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க அதுக்கு? ஐயா ரொம்ப நல்ல விஷயங்க ஐயா. நல்ல விஷயங்களா? நல்ல விஷயம். கடவுளுங்கிறது நீங்க முழுமையா என்ன நம்பிக்கையோட செய்றீங்களோ அதுதான். உங்களுக்கு பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் தெரியுமா தெரியாதா, அதெல்லாம் தேவையே கிடையாது. நமக்கு அது தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியணுங்கிறது இருந்ததுன்னா உங்களை அந்த ஜீவனா உங்களை படைச்சிருப்பாரு. சரிங்க சரி. நான் என்ன பண்ண 4:30 மணிக்கு எல்லாம் வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சத நம்பிக்கையா செஞ்சீங்கல்ல, அது ரொம்ப சிறந்ததா நினைக்கிறேன். இல்ல அது மட்டும் இல்ல, நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்மளை விட கூலிக்கு மாரடிக்கிறவங்க நினைக்க போறோம். கண்டிப்பா கண்டிப்பா.
எனக்கு அந்த நேரத்துல ஒரு தைரியம் வந்ததுங்க. ஏன் இவனையெல்லாம் போய் நான் நம்பிட்டு கிடப்பேன், நம்ம திருமுறையில படிப்போம், அல்லா எடுத்து படிப்போம் அப்படின்ட்டு பகவல் புக் எப்பயும் நான் கையில வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா முதல் 13 லைன் படிச்சுட்டேன். அப்புறம் எனக்கு புரிந்த கோடையிலே குளிரை ஏகப்பட்ட லைன்ல வருது இல்லையா, கொட்டேஷன் நம்ம எடுப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் படிச்சுட்டு கடைசியா ஜோதி ஜோதிஷம் ஜோதி ஜோதிஷம் படிப்போம் இல்லைங்களா. அது சொல்லிட்டு அல்லாத்துட்டு நீங்க எனக்கு ஒத்துழைச்சி அல்லா நீங்க கூட பாடினீங்க, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சாங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்லைங்க, ஐயர் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்களே அலாம் படிச்சுட்டீங்க போதுங்க அப்படின்ட்டாங்க. அதுதான் உங்களுக்கு கேட்டேன். இப்போ இந்த ஒளி சொல்றதுனால உங்களுக்கு கேட்டேங்க நான், வேற ஒண்ணு இல்லைங்கய்யா. ஏற்கனவே எல்லாமே ஒரு எதுவுமே அன்பினால் செஞ்சா மட்டும்தான் பலன் தரும். சரிங்க. அன்பில்லாத செய்யக்கூடிய எந்த செயல்